பிரியமானவர்களே, இயேசு நாமத்தில் இந்த ஜெப தியான வேளைக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையாகிய சங்கீதம் 102:16 வாசிக்கலாம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை தான் தியானிக்க போகிறோம். சரியா? நம்ம தொடர்ச்சியாக எதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்? விதைப்பும் அறுப்பும்ங்கிறத பார்க்குறோம். அப்போ நாம் எதை விதைக்கிறோமோ, நன்மைகளை விதைத்தால், நம்ம சரியான ஜெபத்தை விதைத்தால் ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார், அலட்சியம் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த வசனம் ஆங்கில வேதாகமத்தில் சாம்ஸ் 102 17th verse, தமிழில் 16வது வசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அது ஏன்னா சில பேர் இங்கிலீஷ் பைபிள் தான் வாசிப்பீங்க. ஸோ அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். அதே போல் நம்ம ஆண்டவர் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அதை தான் இன்றைக்கி நம்ம தியானமாக பார்க்க போகிறோம். விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் அப்படின்னு என்னதுங்க? நம்ம ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கிறார். நம்மளுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. அவர் ஏற்றுக்கொண்டாதானங்க நம்ம பெருக முடியும். தொடர்ச்சியாக அதை தானே பார்க்குறோம். விதைப்பும் மறுப்புங்கிறது அளவற்ற பெருக்கத்தில் நம்ம வாழணும், ஆசீர்வாதமாக வாழணும், கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழணும் அப்படின்னா அவர் சொல்லி கொடுக்குற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையை சாந்தமாக ஏற்றுக்கொண்டு அதில் நம்ம நடக்கும் பொழுது, கை கொள்ளும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாமே வாய்க்கும். நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது மட்டுமல்ல, நம்ம அளவற்ற ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து நம்ம குடும்பம் மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவர்கள், நம்ம தேசமே நம்மால் ஆசீர்வாதமாக வாழ முடியும். ஏன் யோசேப்பை மட்டும்தான் ஆண்டவர் தேசத்துக்காக ஆசீர்வதிப்பாரா? தாவீதை மட்டும்தான் ஆசீர்வதிப்பாரா? பவுலை மட்டும்தான் ஆசீர்வதிப்பாரா? நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நபர். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழும்படி தான் உங்களையும் தேவன் தெரிந்தெடுத்து கொண்டார். அதனால தான் திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை என்ன பண்ணுறார் ஆண்டவர்? அவங்கள அலட்சியம் பண்ணாமல் அங்கீகரிக்கிறார். அதை நம்ம 2 பதமாக பார்க்கலாம். முதல் காரியம், அலட்சியம் பண்ணாமல். ஏன்னா கர்த்தருக்காக விதைக்கிறவங்க கர்த்தரோடு விதைக்கிறாங்க, கர்த்தரிடம் விதைக்கிறாங்க. சரிங்களா? கர்த்தர் சொல்கிறத செய்கிறாங்க, கர்த்தரோடு இணைந்து செய்கிறாங்க, அதை கர்த்தருக்காக செய்கிறாங்க. அப்போ இந்த காரியத்தை மனசில் வச்சுக்கொண்டு இதை கவனிக்கும் பொழுது நீங்கள் அளவற்ற ஆசீர்வாதத்தில் ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைகளிலும் நீங்கள் பெருக்கமாய் வாழ முடியும். சரிங்களா? நம்ம முதல் காரியமாக அலட்சியம் பண்ணாமல் அதை பார்க்க போகிறோம். மல்கியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். அப்போ கர்த்தர் கவனித்து கேட்குறாராம். 2 பேர் கர்த்தருக்கு பயந்தவங்க சும்மா அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ உற்று கவனிக்கிறாராம். அந்த வார்த்தை ஹார்க்கண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் அவங்க பேசுறது திரும்ப நினச்சி பார்த்து ஹீ லுக் பேக் டு அப்படின்னு இருக்குது. அப்போ ஆண்டவர் நம்மளுடைய யார்கிட்டையோ பேசுகிறதையும் அவ்வளோ உற்று கவனிக்கிறாருன்னா, திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், எந்த உதவியும் எனக்கு இல்லையே, எனக்கு யார் உதவி செய்தா அப்படின்னு நீங்கள் ஜெபத்தில் வரும்பொழுது, எனக்கு ஆண்டவரை தவிர வேறு கதி இல்லையே, இயேசு என்னுடைய விண்ணப்பத்தை கேட்பாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா, என்னை அலட்சியம் பண்ணுவாரா, என் ஜெபத்தை கேட்காம விட்டுருவாரா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வசனத்தை திரும்பவும் வீட்டில் வாசிங்க. கர்த்தர் உற்று கவனிக்கிறவர். 2 பேர் பேசிக்கும் பொழுதே உற்று கவனிக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது எவ்வளோ கவனமாக அதை கேட்பார். அப்போ அலட்சியம் பண்ணுவாரா? நிச்சயமாக அலட்சியம் பண்ணவே மாட்டார். இயேசு ஒரு பொழுதும் அலட்சியம் பண்ண மாட்டார். மனுஷங்க தாங்க அலட்சியம் பண்ணுவாங்க. எதெல்லாம் அலட்சியம் பண்ணுறாங்க தெரியுங்களா? நீதிமொழிகள் 5:12 பாருங்க. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. அப்படின்னா என்ன அர்த்தங்க? இந்த அதிகாரம் முழுக்க வீட்டில் வாசி பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம செவி சாய்க்காம அலட்சியம் பண்ணவங்க என்ன ஆகுறாங்க? தீமைக்கு உள்ளாகிறாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, முறையிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அலட்சியம் பண்ண மாட்டார், உற்று கவனிக்கிறார். திரும்பவும் ஹீ லுக்ஸ் பேக் டு அப்படின்னு அந்த வார்த்தை வருது. நம்மளை உற்று கவனிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, வேற எதெல்லாம் அலட்சியம் பண்ணுறாங்க? ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணுறாங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 25:34. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயத்தங்களையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அப்போ கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணுறாங்க. நிறைய பேர் பாருங்களேன், கர்த்தர்
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைய கொடுப்பார். வல்லமையாக அவங்கள ஜெபிக்க வைப்பார். என்னத்த ஜெபத்தை பண்ணி நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டோம், வளர்ந்துட்டோம் அப்படின்னு ஜெபம் பண்ணுறதை விட்டுருவாங்க. வேதம் வாசிக்கிறத விட்டுருவாங்க. கர்த்தருடைய சபைக்கு போகிறத விட்டுருவாங்க. அதெல்லாம் ஆசீர்வாதங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அது உங்களுக்குள்ள அதிகமாக அதிகமாக என்ன ஆகுதுன்னா, நீங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்வது மட்டும் இல்லை, அதை தக்க வைத்து கொள்ளவும் முடியும். பெருக்கத்தில் வாழ்கிறத குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீ பலுகி பெருகுவாயின்னு பார்த்தோம். நீ இடங்கொண்டு வலது புறமும் இடது புறமும் எப்படி பெருகுவ? பயங்கரமாக பெருகுவான்னு பார்க்குறோம். இப்படியெல்லாம் பெருகணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கணும்ல. அப்போ அவர்கிட்ட நாம் கொடுக்குற விண்ணப்பங்களை அவர் அலட்சியம் பண்ணக்கூடாதுல்ல. அப்போ நாம் அலட்சியம் பண்ணலாமா? கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணலாமா? அவருடைய புத்திமதியை, அவருடைய பிரசங்கத்தை அலட்சியம் பண்ணலாமா? அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணலாமா? சேஷ்டபுத்திர பாகம்ங்கிறது 2 மடங்கான ஆசீர்வாதம் வேதத்தின்படி. அப்போது மல்கியா புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபை நான் சிநேகித்தம்பா, ஆனால் ஏசாவையோ அவனையோ நான் வெறுத்தேன்னு போட்டிருக்காரு. ஏன்னா நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணால் வெறுத்துருவேங்கிறார். ஆனால் திக்கற்ற பிள்ளைகள் வந்து அவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது அவர் நிச்சயமாக அலட்சியம் பண்ண மாட்டார். அவர் அலட்சியம் பண்ணுறவங்க, அவருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுறவங்க, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை, அவருடைய தயவு, அவருடைய கிருபையை, அவர் கொடுத்த நல்ல ஜெப வாழ்க்கை, அவர் கொடுத்த ஆராதனை உள்ள அந்த ஊழியங்களை, அதெல்லாம் அலட்சியம் பண்ணுறவங்கள தான் அவர் என்ன பண்ணிடுவார்? வெறுத்துருவார்னு இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்மளை எப்போ அலட்சியம் பண்ண மாட்டார்னா, அவருக்கு கீழ்ப்படிந்து எனக்கு வேறு எதுவும் இல்லை ஆண்டவர், வேறு யாரும் இல்லை ஆண்டவர், நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு திக்கற்றவர்களாக இருக்கிறாங்க பாருங்கள். திக்கற்றவர்கள்னால் யார் தெரியுங்களா? கொள்ளையிடாது இருந்தால், கொள்ளையிடாமல், நியாயத்தை புரட்டாமல், கேடு செய்யாமல், நிலத்தை அபகரிக்காமல், அவங்க மேலே விழாமல், அவங்களுக்கு படுகொழி வெட்டாமல். ஏன்னா திக்கிட்டவர்களுக்கு இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் செய்யாமல் எனக்கு வேறு எதுவும் கதி இல்லையே, நான் எதுவும் செய்யாமல் எனக்குன்னு யார் இருக்கா, எனக்கு தேவன் தானே இருக்காருன்னு வாழ்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய ஜெபத்தை, அவர்களுடைய விண்ணப்பத்தை தேவன் அலட்சியம் பண்ண மாட்டார், அங்கீகரிப்பார். எப்படி அங்கீகரிப்பார்? எதையெல்லாம் அவங்கக்கிட்ட அங்கீகரிக்கிறாரு? சங்கீத புஸ்தகம் 119, 108 வாசிக்கலாம். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தரணும். என் வாயின் உற்சாக பலிகளை அங்கீகரிங்க. உற்சாக பலின்னா என்னதுங்க? துதி பலி, ஸ்தோத்திர பலி அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் நன்றி பலி. ஓசியா புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம் இந்த உற்சாக பலியை குறித்து சொல்லுது. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அது என்னங்க உதடுகளின் காளை? காளைன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல வாலிப முறுக்கோடு இருக்கிற ஒரு கன்றுங்கிறது. அப்போது நம்ம ஆண்டவர் இடத்துல உற்சாக பலிகளை அங்கீகரிப்பார்னு சங்கீதம் 119, 108 முதல்ல வாச்சோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கம்பீர சத்தத்தோடு, உற்சாகமாக, நல்ல உத்வேகத்தோட, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு முழு பலத்தோடு சொல்கிறது. அதுதான் உதடுகளின் காளை. புரியுதுங்களா? கிழட்டு மாடு கிடையாது. ரொம்ப வயசாகி சொங்கி போய் அப்படியே பாட்டு பாடுறதே ஒரு வல்லமே இல்லாமல் பாடுறது கிடையாது. ஏதோ வந்துட்டோம் சபைக்கு, சரி பாடி தொலைப்போம், அப்படி இல்லைங்க. உற்சாகத்தோடைய தேவனை நோக்கி வந்துட்டேன், அவருடைய பிரசன்னத்தில் வந்துட்டேன், மகிமையின் தேவனை நான் உற்சாகத்தோடு அவருடைய மகிமை இன்னைக்கு காண போகிறேன். கர்த்தர் தம்முடைய தயவுனாலும் கிருபையினாலும் காருண்யத்தினாலும் என்னை இன்னைக்கு அவர் நிரப்புவார். பரிசுத்த ஆவியின் உதவியோடு என்னை முழுவதுமாய் நிரப்பி அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்வேன். இன்னைக்கு நான் அவரை உற்சாகமாக பலிகளை செலுத்தி நான் என்ன பண்ண போகிறேன்? அவரை உயர்த்தி பாட போகிறேன், அவரை ஆராதிக்க போகிறேன். அப்படி வரீங்களா? அதுதான் உதடுகளின் காளை. புரியுதுங்களா? அவங்க வாயிலிருந்து வர்ற அந்த வார்த்தைகள் ஒரு சோகத்தை நிரப்பி பாடுறதில்ல. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒருவேளை சோகம் இருக்கலாம், நீங்கள் சில காரியங்களை இழந்திருக்கலாம், நீங்கள் உங்களுடைய சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமானது கூட இருக்கலாம், கடினமான சூழ்நிலையில் கூட நீங்கள் சபைக்கு வந்திருக்கலாம். இதை கேட்டுட்ருக்கிற நேரத்தில் கூட நீங்கள் சில வேதனைகளை கடந்து போய் கொண்டு இருக்கலாம். ஆனாலும் இதை நான் கேட்டே தீர்வேன்னு உட்காந்துருக்குறீங்க பார்த்தீங்களா? உற்சாகத்தோடு இதை கேட்குறீங்க பார்த்தீங்களா? இதை கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி, இதைத்தானே நான் கேட்க வந்த ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த காளைகளை
கம்பீர சத்தத்தோடு நீங்கள் செலுத்துறீங்க பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம் செலுத்துறீங்க பார்த்தீங்களா? அதை குறித்து தான் சொல்லியிருக்கு. சரி, 2 பேரை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்க போகிறோம். அவங்க எப்படிப்பட்ட காணிக்கையை கொண்டு வந்தாங்க? ஏன்னா கர்த்தருக்கு நம்ம காரியங்களை செலுத்தும்படி, நம்மையும் கொடுக்கும்படி அர்ப்பணிக்கும்போது தான் கர்த்தரிடத்துல வரணும். சரிங்களா? அப்படி 2 பேர் வராங்க. யாருன்னு பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிப்போம். சரி, ஆதியாகமம் 4, 3, 4, 5 இந்த 3 வசனங்களை வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஏங்க ஆண்டவர் ஆபேலதோட மட்டும் அங்கீகரித்தார், காயின் தான் அங்கீகரிக்கலை? ஏன்? காயின் வெறும் செடி கொடி பழங்கள் வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானே. அதனால் ஆண்டவர் என்ன நான் வெஜிடேரியன்ன்றதுனால அவர் போடா உன்னுடைய வெஜிடேரியன்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாரா? கிடையாது. நல்லா கவனித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியினர் உங்கள் கண்களை திறந்து இந்த வேலையில் அவருக்கு கொடுக்குற காணிக்கை எப்படி இருக்கணுங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். நிலத்தில் இருக்கிற கனியை என்ன பண்ணுறான்? ஏதோ ஓகே நம்ம கொஞ்சம் காணிக்கை கொடுப்போம், அப்படி தான் கொண்டு வந்தான். ஆபேல் கொண்டு வர காணிக்கை அப்படி இல்லை. பாருங்களேன், 4வது வசனம் பாருங்கள். தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். அவன் சூஸ் பண்ணுறாங்க. ஆபேல் எதெல்லாம் ஃபஸ்ட்டு பானு, எதெல்லாம் சூப்பரு, எதெல்லாம் கர்த்தருடையது பார்க்குறான். இது சூப்பராக இருக்குது, இது நல்லா இருக்குது, இதுதான் முதல்ல வந்தது, இது முதல்ல பழுத்தது கர்த்தருக்கு. முதல் விளைவினை கொண்டு வான்னு நீதிமொழிகள் 3:9 வாசிக்கிறோம்ல. அப்போ முதலானது, பெஸ்டானது, சிறந்தது, கொழுமையானது அப்படி எடுக்கிறான். அந்த மந்தைகள்லேருந்து அவன் அப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்றான். பாருங்க, அவன் கொடுக்கறது கொஞ்சம்தான். ஒரு 5-6 ஆடுக்குட்டின்னு வச்சிங்களேன், 5-6 தான் வச்சுருக்கான் வச்சுக்குவோம். ஆனால் அவன் நிறைய கொண்டு வந்து கொடுத்துருப்பான். அவன் நிறைய கூட கொடுத்துருப்பான். அதில் பெருசாக கொடுக்கப்படலை. காயின் கொண்டு வந்தது அவன் அள்ளிட்டு வந்தான், மூட்டையாக கொண்டு வந்தான்லாம் கொடுக்கப்படலை. ஆனால் அவன் சும்மா கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இவனை ஸ்பெசிஃபிக்காக இவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, தலையீற்று கொழுமையானது. நீங்கள் அப்படி கொண்டு வரீங்களா கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது? சில பேர் பாருங்கள், கிழிஞ்ச நோட்டாக போடுவாங்க, சில்லறை சத்தமாக போடுவாங்க. கர்த்தருக்கு நீங்கள் தசம பாகம், காணிக்கை, உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற உற்சாகமான ஆராதனை, ஜெபங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு சரண்டர் பண்ணாந்தாங்க. பாட்டெலாம் இருக்குல்ல, ஐ சரண்டர் ஆல். நான் என்னோட பிளஸட் சேவியருக்கு நான் என்னை முழுசுமாக அர்ப்பணிப்பேன். அப்படி தன்னையே அர்ப்பணிக்கிறவங்க தனக்கு உள்ளதை எல்லாம் பெஸ்ட்டாக தாங்க அர்ப்பணிப்பாங்க. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஆபேலையும் அங்கீகரிக்கிறாரு, அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறாரு. அப்போ கர்த்தர் ஃபஸ்ட்டு நம்மளை அங்கீகரிக்கணும். நம்ம அவரை எவ்வளோ நேசிக்கிறோம், நம்மளை அலட்சியம் பண்ணாமல் இருக்காரா? நாம் கர்த்தரை அலட்சியம் பண்ணாமல் சரியானதை, கொழுமையானதை, பெஸ்ட்டானதை, தலையீற்றுகளை கொண்டு வரோமா? அப்படி கொண்டு வரோமா? நம்ம அவருக்காக அற்புதமான ஆராதனை பாடல்களை பாடுகிறோமா? அவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சித்தம் எதுன்னு தெரிந்து கொண்டு ஜெபிக்கிறோமா? எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் ஜெபிச்சுக்குவேன் சுயநலமாக நம்மளை குறித்து யோசிக்கிறோமா? இதெல்லாம் விளங்குதா உங்களுக்கு? ஏசாயா புஸ்தகம் 1 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். எப்படி சொல்றார் பாருங்க ஆண்டவர். அது மட்டும் இல்லை, 1வது அதிகாரம் 13வது வசனம் மல்கியா புஸ்தகத்தில் என்ன சொல்கிறாரு? மல்கியா 1:13 பாருங்க. இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்து கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். நான் அதெல்லாம் இன்னும் ஏற்றுக்குவேன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு பிடிச்சது வீணா வேண்டா வெறுப்பாக போடுறீங்க, வேண்டா வெறுப்பாக ஆராதிக்கிறீங்க. ஏதோ ஒரு ஜபத்துக்கு வந்துட்டோன்னு வரீங்க, கொஞ்சம் கூட செவி கொடுத்து கேட்க மாட்டுறீங்க.
எப்படி கர்த்தர் பாருங்க, இப்படியெல்லாம் வந்தால் அங்கீகரிப்பாரா? இப்படியெல்லாம் கொடுக்குற காணிக்கை அங்கீகரிப்பாரா? காணிக்கையில் நாம் எந்த அளவுக்கு நம்மளை அர்ப்பணிக்கிற மாதிரி நம்மளுடைய காணிக்கை அர்ப்பணிக்கிறோமோ, நாம் ஒரு கஷ்ட காலத்தில் மகா வறட்சியான சூழ்நிலையில் செல்லும் பொழுது கர்த்தர் நம்மளை அங்கீகரித்து நம்மளை அற்புதமாக நடத்துவார் பாருங்க. என்னை அப்படியெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கர்த்தருக்கு எப்போவுமே பெஸ்ட்டை கொடுங்க. உங்களை அவர் அலட்சியம் பண்ணலையே, நீங்கள் அவருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுறீங்க. உங்களை அவர் அங்கீகரிக்காமல் இல்லையே, உங்கள் ஜெபத்தை அங்கீகரிக்காமல் இல்லையே, உங்களுக்கு உதவி செய்கிறாரு. அப்போது திக்கற்றவர்கள், எனக்கு யாருமே இல்லைன்னு யாராவது இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க, இந்த ஜெப தியானத்தை யாருக்கு செவி கொடுத்து இப்போ யூடியூப்பில் கேட்டுட்டு இருக்கிறீங்க, எனக்குன்னு யாரும் இல்லை, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். கட்டாயமாக உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். உங்களுக்கு வேறு யாரும் இல்லைன்னா அவர் தான் உங்களுக்கு இருக்கிறார். உங்களுக்கு வேறு எந்த உதவியும் வேறு சோர்ஸ் இல்லைன்னா அவர் தான் உங்கள் சோர்ஸு. அவர் உங்களுக்கு எல்லாமே செய்வாருங்க. அவர் உங்களை அலட்சியம் பண்ண மாட்டார், உற்று கவனிப்பார். நீங்கள் எந்த பாதையெல்லாம் கடந்து வந்தீங்க, கடினமான பாதைகள், சூழ்நிலைகள்லாம் எவ்வளோ பேர் உங்களை அவமானப்படுத்திருக்கலாம், எவ்வளோ விஷயங்களை நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க, கண்ணீரோடு வந்திருப்பீங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துட்டாரு. உங்களை அவர் பெருக்கத்தின் பாதையில் நடத்துவார். இடம் கொண்டு இடதுபுறமும் வலதுபுறமும் பெருகும்படிக்கு பழுகி பெருகிற வாழ்க்கை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. உங்களுடைய ஜெபத்தை, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணவே மாட்டார். அப்போ ஆண்டவர் எதையெல்லாம் அலட்சியம் பண்ணுவார்? அவர் எதையுமே அலட்சியம் பண்ண மாட்டார், உற்று கவனிப்பார். அப்போ நாம் தான் அலட்சியம் பண்ணிடுறோம். அவர் புத்திமதியை வெறுத்துடுறோம், அவருடைய வார்த்தையை கேட்காம விட்டுடுறோம். அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஆவிக்குரிய ரீதியில் அவர் நமக்கு நல்ல அபிஷேகம், வரங்கள், கனிகள்லாம் கொடுத்து அதெல்லாம் நம்ம அலட்சியம் பண்ணிட்டு நம்ம போக்கில் போகிறோமா? ரொம்ப ஜாக்கிரதை. அப்போ எப்போ நம்மளுடைய விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்கிறாரு? நம்ம அவரை ஆராதிக்கும் பொழுது, ஜெபத்தில் வரும்பொழுது, சபைக்கு வரும்போது உற்சாகமான பலிகள், உதடுகளின் காளைகளை செலுத்துகிறோமா? 2 பேர் வந்தாங்க பாருங்கள், ஆபேல் காணிக்கை. அவங்க எப்படிப்பட்ட காணிக்கை செலுத்தினாங்கன்னு பார்த்தோம். நீங்கள் ஆபேல் போல காணிக்கைகளை செலுத்துறீங்களா? அப்படின்னா கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறார், உங்களையும் அங்கீகரிப்பார், உங்களுடைய காணிக்கையும். அது ஆராதனையாக இருந்தாலும் ஜெபமாக இருந்தாலும், அது நீங்கள் கொண்டு வருகிற தசம்பாகம், காணிக்கை எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் உங்களையே அங்கீகரிச்சிட்டாரு. நீங்கள் கொடுக்குறத அங்கீகரிக்க மாட்டாரா? அப்போ நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் எதை அங்கீகரிக்கணும்? சரிங்க, கர்த்தர் இதெல்லாம் என்கிட்ட இருந்தால் அங்கீகரிப்பார், நான் எதை அங்கீகரிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லையா? நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நீதிமொழிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். அப்போ இந்த அதிகாரமே எதை பற்றி சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி சொல்லுது. அப்போது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அங்கீகரிக்கணும். அவருடைய புத்திமதி எப்படி? வெள்ளியை விட விலையேறப்பட்டதான் நினைக்கணும், தங்கத்தை விட. அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய புத்தி, அவர் கொடுக்குற வார்த்தைகள், வசனங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு தான் ரொம்ப மதிப்பு. அந்த வார்த்தையை வைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம யூடியூப்பில் நிறைய போதனைகள் இருக்கும் பாருங்கள், எப்படியெல்லாம் ஜெபத்தில் வரணும், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரணும், இயேசுவுடன் ஜெபிக்கணும், இயேசுவோட நாமத்தில் பிதாவிடம் ஜெபிக்கணும், பரிசுத்தாவின் உதவியோடு ஜெபிக்கணும், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ஒளிவு மறைவு இல்லாமல் ஜெபிக்கணும், அவர் இடத்துல வரும்பொழுது இப்படியெல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ முக்கியம். மகனே, என்னுடைய வார்த்தையை வச்சு நீ ஜெபிச்சிட்ட, நான் சொல்லிட்டேன், நான் உனக்கு என்னுடைய வாக்கு நீ நம்பிட்டியா? சரி, என் வார்த்தையை நீ வச்சதுனால, என் வார்த்தைக்கு நீ இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுனால, என் வார்த்தையை நீ அலட்சியம் பண்ணாதனால, என் வார்த்தையை வச்சு நீ ஜெபிக்கிறதுனால உன்னுடைய ஜெபத்தை நான் அங்கீகரிப்பேன். உனக்கு வேற திக்கு கிடையாது. நீ இயேசுதான் வழின்னு வந்துட்ட, இயேசுதான் எனக்கு எல்லாமே, இவரை விட்டா எனக்கு வேற கதி கிடையாதுன்னு ஓடி வந்துட்ட. அதனால உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? உன்னுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அங்கீகரிப்பேன்றார். கர்த்தர் அலட்சியம் பண்ணவும் மாட்டார், அங்கீகரிக்கவும் செய்வார். உங்கள் ஜெபத்தை கேட்டு, உங்களுக்கு இன்னைக்கு என்னங்க பிரச்சனை? பணம் இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லை, வேலை இல்லை, என்ன காரியம் பண்ணாலும் இருக்கட்டும், எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்ற வல்லவராயிருந்து உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவரை எப்படி உற்சாகத்தோட, உங்களையும் அர்ப்பணித்து உற்சாகத்தோட, அவருடைய வார்த்தையும் உற்சாகத்தோட கேட்கும் பொழுது உங்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். சரியா? நம்ம ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம்.
இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அங்கீகரிக்கிறவர் என்று பார்த்தோமே. எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற சர்வ வல்லமுள்ள ராஜா, இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேதனையை, அவர்களுடைய வலிகளை, அவர்களுடைய சூழ்நிலையை, அவர்கள் குடும்பத்தை, அவர்களுடைய கையின் பிரயாசங்கள், அவர்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். நீர் உற்று கவனிக்கிறவராக இருக்கிறீர். நீர் திரும்பவும் அதை நோக்கி பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய அவர்களை அலட்சியம் பண்ணாமல், அவர்களுடைய காரியங்களை அலட்சியம் பண்ணாமல் அவர்களை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அவர்களையும் அவர்களுடைய காணிக்கையும் அவருடைய இருதயத்தையும் அவர்களுடைய ஒவ்வொரு ஆராதனையும் ஜெபத்தையும் சகலத்தையும் நீர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறீர் என்று பார்த்தோமே. இந்த திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை மாத்திரமல்ல, அவர்களையே நீர் அங்கீகரிக்கிறவர் என்று பார்த்தோமே. அப்படியே இவர்களுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் பலத்தையும், இவர்கள் வாழ்க்கையில் இழந்தவைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படிக்கு இரட்டிப்பான கனத்தினால் இவர்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. அநேக கண்களுக்கு முன்பாக இவர்களை சாட்சியாய் நிறுத்தும்படி உலகத்தின் சுடர்களாக இவர்கள் வலம் வர தேவரீர் நீர் இவர்களை அங்கீகரித்து விட்டீர். இவர்களுடைய ஜெபத்தையும் அங்கீகரித்து, இவர்களுடைய ஆசீர்வாதங்களை அங்கீகரித்து, இவர்களுடைய ஆராதனை காணிக்கைகளை அங்கீகரித்து தேவரீர் நீரே உயர்த்துவீராக. ஒருவருக்கே துதிகன மகிமை யாவற்றையும் எடுத்து இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதித்து ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியனுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமென். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, ஒருவருக்கே, இயேசுவுக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ், என் இயேசுவே. God bless you.